யார் யாரோ நம்மளை அள வைக்கிறாங்க. என்ன பண்றது, இந்த பாலா போன வெங்காயமும் நம்மளை அள வைக்க தான் செய்யுது. ஆனியன் சாப்பிடணும்னா அழுந்து தான் ஆகணும். இந்த ஆனியன் கட்டிங்க்கு பின்னாடி இருக்கிற கண்ணீருக்கான காரணத்தை பார்ப்போமா? நார்மலா நம்ம அந்த ஆனியன் செல்ஸை கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும். அந்த ஆனியன் செல்ஸ் வந்து பிரேக் ஆகுறதுனால அதுலேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அது பேர் என்ன அப்படின்னா சிந்தட்டிக் புரோபேனித்தையால் எஸ் ஆக்சைடு. இந்த கேஸ் வந்து வேப்பர் ஆகும். இந்த வேப்பர் வந்து நம்மளோட கண்ணீரை போய் ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மைல்டா இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆசிடா ஃபார்ம் ஆகும். இந்த ஆசிடை வந்து நம்ம கண்ணீர் வந்து வெளியே தள்ளுறதுக்காக என்ன பண்ணும், கண்ணீர் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இதனால தான் நம்ம அழுறோம். இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்ன பண்ணுறது, ஆனியன் சாப்பிட்ணுன்னா அழுந்து தான் ஆகணும். இதை எப்படி குறைக்கலாம், அந்த கண்ணீர் குறைக்கலாம், எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நல்ல கூலிங்காக வச்சு எடுத்து வெங்காயத்தை கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாகும். இன்னொன்று, இந்த அந்த வெங்காயத்தோட வேரை வந்து கடைசியாக லாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த நமக்கு கண்ணீர் செக்ரேஷன் கம்மியாகும். ஏன்னா அந்த வெங்காயத்தில் தான் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதோட நம்ம கட் பண்ணும்போது நல்ல வென்டிலேஷனாக இருக்கிற இடத்துல உட்காந்து கட் பண்ணலாம். அப்படி இல்லையா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து இந்த வெங்காயத்தினால வரக்கூடிய கண்ணீரை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கலாம். தேங்க்யூ.